இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா XUV 700 டீசல் தான் பார்க்க போகிறோம், மேனுவல். இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட், அதாவது MX வேரியண்ட். ஸ்ட்ரைட்டாகவே பார்த்துடலாம். இந்த காருக்கு வந்து ஃப்ளிப் கீ தான் கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ளிப் கீ ஆனால் கொடுத்துட்றாங்க, லாக் அண்ட் அன்லாக் பட்டனோடு சேர்த்து. ஃபுல்லி ஹாலோஜன் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்டில், நோ டிஆர்எல்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸுமே இவங்க கொடுக்கல. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளாங்க் ஸ்பேஸாக இருக்குது. ஃபாக் லேம்ப்குள்ள ப்ரொவிஷன் மட்டும் இருக்குது, ஆனால் ஃபாக் லேம்ப் கொடுக்கல. ஏன்னா இது பேஸ் வேரியண்ட் தான், ரொம்ப உங்களால் எதிர்பார்க்க முடியாது. ஏடாஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஆனால் அந்த ஏடாஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுக்கிற ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இருக்குது. கீழே வந்து சென்சாரும் மேலே உள்ள அந்த கேமராவுக்குள்ள அந்த ஹோல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோயிங் ஹூக்குமே கொடுத்துருக்காங்க. அந்த டோயிங் ஹூக்கு வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, அது லேட்டராக நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த கார் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இந்த ஒயிட் கலருக்கு நல்லா ஸ்டன்னிங்காகவே இருக்குன்னு சொல்லலாம் அந்த வேரியண்ட்டு. இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச்சு ஸ்டீல் ரிம்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் கம்பெனிலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் அலாய் வீல் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனலான ஏர் வெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சும்மா மற்ற கார் மாதிரி சும்மா அழகுக்கெலாம் கொடுக்கல, ஃபங்க்ஷனலாகவே இருக்குது. நீங்கள் எங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரோடே தெரியும். ORVM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டபுள் கிடையாது, ஆனால் உள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இண்டிகேட்டரும் வந்துடுது ORVMோடு சேர்த்து, தனியாக ஃபெண்டரில் வராமல். இந்த காரில் உள்ள யூனிக்கான ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் வெளியே வரும். அப்படி நீங்கள் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் அதுவாகவே உள்ளே போய் க்ளோஸ் ஆகிக்கும், உங்களுக்கு தனியாக அது வெளியே தெரியாது. டாப் வேரியண்ட் நீங்கள் போக போக அந்த இது நம்ம அன்லாக் பண்ணி லாக் பண்ணல அங்கே மோட்டரைஸ் பண்ணி அதுவாகவே உள்ளே லாக் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதான் இந்த காரோட ரியர் லுக்கு. நல்லா இருக்குது தான், ஆனால் கொஞ்சம் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மிஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கேமராவே கிடையாது, அதாவது ரிவர்ஸ் கேமரா கொடுக்கல. பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் இப்போ எல்லா காருமே அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரியர் வைப்பர் கிடையாது, ஆனால் ரியர் வைப்பரோட அந்த வாஷர் லிக்கியோட அந்த ஹோல் மட்டும் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆண்டனா கொடுத்துருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு ஷார்க்கின் ஆண்டனாவை கொடுத்துருக்கலாம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது டெய்ல் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி LED யூனிட் தான் கொடுத்துருக்காங்க அக்ராஸ் ஆல் வேரியன்ட்ஸ். ஆனால் என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கார் வந்து பூட் வந்து ஸ்டீல் கிடையாது, ஃபைபர் தான். அதனால் உங்களுக்கு லைட் வெயிட்டாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தேர்ட் ரோவர் போய் கம்ப்ளீட்டாக நம்ம 60-40 ஸ்ப்ளிட் பண்ணி மடக்கிக்கலாம். அதுவும் மடக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக ஒரு ஹம்பாலாம் இருக்காது, ஃபுல்லாகவே அவங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக நீட்டாக தான் இருக்கும், ஒரு ஹம்பும் தெரியாது. இது நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 240 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் நேற்கனவே சொன்னேன்ல டோயிங் ஹூக்கு, அது எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வண்டி ஜாக்கி போட்டு நீங்கள் ஸ்டெப்னி டயர் மாற்றுற எல்லா டூல்ஸுமே இங்கே தான் இருக்குது. இது சீட் பெல்ட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க தேர்ட் ரோக்கு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்ரேட்டாக உங்களுக்கு வந்து ஏர் ப்ளோயர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க தேர்ட் ரோக்கு. ப்ளஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வாட் சார்ஜிங் சாக்கெட்டும் ஒரு கப் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஹோல்டர் கிடையாது, சாரி. ஆனால் ஊஃபருக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. ப்ளஸ் ஏர் வெண்ட் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, கப் ஹோல்டருமே இருக்குது. தேர்ட் ரோக்குமே உங்களுக்கு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். அவ்வளோதான், நம்ம தேர்ட் ரோவில் உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நீங்கள் இந்த காரை டெயில் க்ளோஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப எஃபோர்ட்லாம் போட வேணாம், லைட் வெயிட் தான், ஏன்னா ஃபுல்லாகவே ஃபைபர் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் ஃபியூல் லிட்டர் வந்துடுது. இதோட டேங்க் கெப்பாசிட்டி, அதாவது ஃபியூல் கேன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 லிட்டர். அதே மாதிரி ஆட்பூவும் அங்கேயே கொடுத்துருக்கனால அதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் டோர்லேருந்து நம்ம ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக பார்த்துருவோம். இன்டீரியரில் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தான், எந்த இடத்துலையுமே உங்களுக்கு இது கொடுக்கல. ஒரு க்ரோம் ஃபினிஷிங் எங்கேயுமே கொடுக்கல. நைட்டாக அந்த மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க நம்ம டோர் ஹேண்டிலில். ஆனால் எல்லா விண்டோக்குமே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடுது. இந்த இடத்த நான் காமிக்கிறேன், இது வந்து பாட்டில் ஹோல்டரு. இது நான் ஏன் காட்டுறேங்கிறது நீங்கள் லேட்டராக அந்த வீடியோவில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த உண்மையிலே அது நல்ல ஃபியூச்சர்ஸு. இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் உங்களுக்கு ஐசோஃபிக் ஸ்டைல் ஃபவுண்டு கொடுத்துட்றாங்க, விச் இஸ் வெரி குட். அதே மாதிரி இப்போ சென்ட்ரு பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட்டு கிடையாது, மீதி 2 பேசஞ்சருக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ரியரில். சென்டர்லேயுமே உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் வந்துடும் கப் ஹோல்டரோட. அது நான் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கனால அதனால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. இங்கே எதுவும் உங்களுக்கு இது வைக்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல, பேப்பர்ஸ் வச்சுக்கிற மாதிரி. சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 AC வெண்ட் வந்துடுது, டைப் C சார்ஜர் வந்துடுது. அது பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஃபோன் ஹோல்டருமே வந்துடுது. மேலே கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸு ஹேங் பண்ணிக்கிறது. நடுவில் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, லைட் ப்ரொவிஷன், அதுவும் LEDயிலே கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்க.
இப்போ வர இனோவா கிறிஸ்டாலே பார்த்தீங்கன்னா ஹாலஜன் லைட் தான் கொடுத்துட்ருக்காங்க, அதாவது எல்லோ லைட் தான் கொடுத்துட்ருக்காங்க. சாரி, ஹாலஜன் சொல்லிட்டேன், எல்லோ லைட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஒயிட் லைட்ஸே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்த இன்டீரியர்ஸ் ஒன்று உள்ளே பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு பேசிக்கான ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டுனால உங்களுக்கு க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ்லாம் கொடுக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓஆர்விஎம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உள்ளேருந்து. ஒன் டச் அப் அண்ட் விண்டோலாம் யாருக்குமே கிடையாது. ஆனால் எல்லாமே எலிமினேட்டட் கீஸ்ன்னு நினைக்கிறேன். லாக் அண்ட் அன்லாக்கு, பின்னாடி டோர் பவர் விண்டோ ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரோம் டோர் ஃபினிஷ் கொடுக்கலனாலும் இங்கே மேட் ஃபினிஷில் நமக்கு டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை பாட்டில் ஹோல்ட்ரு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பர்லா ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த சின்னதாக யோசிச்சாலுமே நல்லா யோசிச்சு கொடுத்துருக்காங்க. எந்த காரணமே நான் கொடுத்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்கல. நெக்ஸ்ட் நம்ம இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நான் இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்ஜினை பற்றி, இந்த கார் பவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின், டீசல், மேனுவல். இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரிஃபைண்டாக இருக்குது, எந்த குறையுமே கிடையாது. வண்டி ஆன் பண்ணுற டைமில் மட்டும்தான் அது உங்களால் டீசல் இன்ஜின்னு தெரியும். மற்ற எந்த நேரத்துலையுமே உங்களுக்கு அது டீசல் இன்ஜின் மாதிரி தெரியல, பெட்ரோல் இன்ஜின் மாதிரி உங்களுக்கு சவுண்டே இல்லை சுத்தமாக. நான் ஓட்டின வரைக்கும் தெரியுமே, பவருமே சூப்பராக இருக்குது இன்ஜினில். லேட்டாக நம்ம இந்த காரோட இன்ஜின் ஸ்பெசிஃபிக் வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து நம்ம இன்டீரியர் பற்றி பார்த்துடலாம். ஃப்ளிப் கீ தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீ போடுற இடத்துல உங்களுக்கு இலிமினேட்டட் கீ கொடுத்துருக்காங்க. நைட்டும் நீங்கள் கீ போடுற நேரத்தில் உங்களுக்கு போட முடியலன்னா இந்த 4 பட்டன்ஸுமே உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளஸ்டர் கோ த்ரூ பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹெட்லைட் லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பு எல்லா கார்லையும் கொடுத்து சாவடிக்கிறாங்க. அது சீக்கிரமே பேட்ரி போயிடும். அது சும்மா நம்ம இப்போ சிக்னலில் நிற்கல அமர்ந்துக்கு கடுப்பாகுது. ஏசி வென்ஸுமே நல்லா தான் இருக்குது. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஒரு மேஜரான திங் நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அது நான் எதுங்க லேட்டராகவே காட்டுறேன் இந்த வீடியோவில். அது என்னென்னா, ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்காது. அது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் மீட்டர் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துறாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்கல. அது மட்டும் இதுவாக இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கிறது பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி இங்கே வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸ் நான் ஒன்று பார்த்தேன். அதாவது நம்ம டயர் டைரக்ஷன் வந்து நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டுக்கிற டயர் டைரக்ஷன் அந்த நடுவில் எம்ஐடி டிஸ்பிளேயில் காட்டுது. ஹேண்ட் பிரேக் இப்போ நான் எடுத்துட்டேன்னா அந்த இது போயிடும். அதே மாதிரி நான் இப்போ திருப்பி ஹேண்ட் பிரேக் போட்டுட்டேன்னா அவங்களுக்கு மறுபடியும் காட்டுது டயர் டைரக்ஷன் எங்கே இருக்குன்னு. அது உண்மையிலே நல்ல ஃபியூச்சர்ஸ். ஏன்னா எங்கிட்ட இருந்து நம்ம வாட்டு தெரியாமல் எடுத்துட்டோம்னா அது ஒரு பிரச்சனையாயிரும். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்குள்ளே இப்போ நான் ஒவ்வொன்று சொல்கிறேன். இங்கே வந்து டிஜிட்டல் ஸ்பீடு இருக்குது. வேறு என்ன லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய் நான் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. உண்மையிலே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த காரில். பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம, அதாவது இந்த சவுண்டுக்குள்ளே போனோம்னா காரில் வர ஒவ்வொரு சவுண்டையும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இண்டிகேட்டர் வரப்போ சவுண்டு எவ்வளோ வால்யூமில் இருக்கணும், நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வால்யூம் எவ்வளோ இருக்கணும், அது மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கேஸில் நிறையா இருக்குது. நம்ம வந்து டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்ரு கூட வச்சுக்கலாம் சென்டரில். அதே மாதிரி இந்த காரோட டார்க்கு அட் அ டைமில், அதாவது நம்ம கார் ஓட்டையில் இந்த காரோட டார்க்கும் பவரையும் நம்ம நடுவில் பார்த்துக்கலாம். அதை நான் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். மற்றபடி எல்லா பேசிக் ஃபியூச்சர்ஸுமே வந்துடுது. டிரைவர் இன்ஃபோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட் அ டைமில் உங்களுக்கு ரேஞ்சு ப்ளஸ் ட்ரிப்பி ஃபியூல் டு எம்டி எல்லாமே காட்டிடும், மைலேஜ் எல்லாமே காட்டிடும். ப்ளஸ் கிளாக்குமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் டிஸ்பிளேல கிளாக் இருந்தாலும் இங்கேயுமே தனியாக நீங்கள் கிளாக் தனியாக வச்சுக்கலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாக் லேம்ப் கிடையாது, ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்லாம் கிடையாது, நார்மல் ஹெட் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர்ஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஓகே தான், அதுலேயும் எந்த ஃபீச்சர்ஸுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அதுவும் ஒயர்டு தான். மற்றபடி ஆப்பிள் கார்ப்ளே கிடையாது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் கார்ப்ளே கிடையாது. ஆண்ட்ராய்டு ஆட்டோவுமே ஒயர்டு தான். மற்றபடி ப்ளூடூத் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சவுண்டுமே ஓகேவாக தான் இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் பேஸ் வேரியண்ட்டு கம்பேர் பண்ணல. கிளைமேட் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிளைமேட் கண்ட்ரோல் தான், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல்லாம் கிடையாது. கீழே ஒரு சில பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இந்த சென்டர் பட்டன், அதாவது ஹசார் லைட்லேருந்து தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இங்கே மீடியா கண்ட்ரோல்ஸ்க்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் பண்ணோன்னா. அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் டைமர் ஒன்று கொடுத்துருக்காங்க, நான் அதை காட்டுறேன். அந்த பட்டனு ஸ்க்ரீன் சேவர், அதாவது ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாமலே இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு மஹேந்திரா சிம்பிள் காமிக்க ஆரம்பிச்சிடும். கியர் நாப்புமே ஓகே தான், 6 ஸ்பீட் மேனுவலு.
அந்த இடத்துல எந்த ஃபினிஷுமே கிளாசி ஃபினிஷ்லாம் எதுவுமே கொடுக்கல. நான் ஏற்கனவே சொன்னது தான், ரியர் கேமரா கிடையாது இந்த காரில். ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் வச்சு நீங்கள் உங்கள் நடுவில் அந்த எம்ஐடி டிஸ்பிளேயில் அது காட்டுது. அது ஒன்று தான் அந்த காரில் மேஜர் லேக்கிங் இஷ்யூ. நார்மல் ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ யூஸ் பண்ணுறதுக்கு அந்த யூஎஸ்பி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இங்கனக்குள்ளே ஃபோன் வைக்கிறதுக்கு நல்லா கிரிப்பியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரப்பர் மாதிரி. நடுவில் ஒரு கப் ஹோல்டர் வந்துடுது. சென்ட்ரல் ஆர்ம்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணினா போதும், அதுவாகவே ஓப்பன் ஆயிடுது. ஸ்ப்ரிங்கு வச்சு பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. வேறு எந்த ஃபீச்சர்ஸு ஃப்ரண்ட்டில் இந்த பார்த்தீங்கன்னா உள்ள க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு, உண்மையிலே நல்லாயிருக்கு. க்ளவ் பாக்ஸ் இவ்வளோ பெருசாக ரீசெண்ட் டைமில் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மிரர் தான் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த எனக்கே சொன்னது லைட்டு கொடுத்துருக்காங்க. மைக் ஒன்று இருக்குது. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேன்டேட்டி மிரர் கொடுக்கல, டிரைவர் சைடு வெறும் டிக்கெட் ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு வேன்டேட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் யார் உங்களுக்கு டிக்கெட் ஹோல்டர் வச்சு டிக்கெட் நீங்கள் வைக்கிறாங்கன்னு தெரியல. அவ்வளோதான், எல்லா ஃபியூச்சர்ஸும் பார்த்தாச்சுன்னு. ஆமாம், நான் இந்த காரை ஆஃப் பண்ணையில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் காட்டும், நான் அதை காட்டுறேன். இதுதான் நான் சொன்ன இந்த ஸ்க்ரீன் சேவர். இப்போ காரை நான் ஆஃப் பண்ணுறேன். காரை ஆஃப் பண்ணால் குட் பைன்னு காட்டும். அதே மாதிரி திருப்பி நீ காரை ஆன் பண்ணையில் டக்குன்னு ஆன் ஆகிடுது டிஸ்பிளே. மற்றபடி லேகெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயின்னு வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து தான் வரும். அவ்வளோதான், எல்லா ஃபியூச்சர்ஸும் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், பின்னாடி 2 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா 2 ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க போத் சைட்ஸுமே. அவ்வளோதான், இதுதான் சொல்ல மாட்டேன். வாங்க அடுத்து நம்ம காரை ட்ரைவ் பண்ணையில் ஒவ்வொரு ஃபியூச்சர் சைஸ் சொல்கிறேன். இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி. இந்த காரை பவர் பண்ணுற இன்ஜின் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் 2.2 லிட்டர். இதோட மேக்ஸிமம் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 182 பிஹெச்பி. அதே மாதிரி இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 450 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 1700 RPM. இது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின். இதோட மேக்ஸிமம் மைலேஜ், அதாவது கம்பெனியில் கிளைம் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா 16.57. நீங்கள் சாலிடாக 15-16 கூட எடுக்கலாம் ஹைவேயில். நெக்ஸ்ட்டு இந்த காரோட கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரிக் ப்ளூ இருக்குது, எவரெஸ்ட் ஒயிட் இருக்குது, டேஸ்லிங் சில்வர் இருக்குது, ரெட் ரேஜ் இருக்குது, மிட்நைட் பிளாக் இருக்குது. அப்புறம் பிளாக் எடிஷன் ஆனது நெப்போலியன் பிளாக்னு ஒன்று இருக்குது. பிளேஸ் ரெட் மேட், அது வந்து ரீசெண்டாக விட்டது. இது போக இப்போ நான் சொன்ன எல்லா கலர்லையுமே உங்களால் டியூல் டோன் எடுத்துக்க முடியும். இந்த காரை இப்போ ட்ரைவ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன், என்னோடய ரிவ்யூ என்னன்னு சொல்கிறேன். ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதாவது காம்பேக்ட் எஸ்யூவின்னு சொல்கிற ரேஞ்சில் நம்ம வென்யூ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த காரோட இந்த காரை கம்பேர் பண்ணல, இந்த கார் ஸ்டேரிங் வந்து அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. சுத்தமாக எதுவுமே தெரியல. பிக்கப்புமே ஒன்றுமே, மஹிந்திரா வந்து நம்ம பிக்கப்பில் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. மிட் ரேஞ்சிலையும் சரி டாப் எண்ட்லேயும் சரி பிக்கப் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் 6 கியருங்கிறதுனால உங்களுக்கு மைலேஜுக்குமே ஒன்றும் குறையுமே கிடையாது. சிட்டிக்குள்ளே உங்களுக்கு எப்படியும் அரௌண்ட் 12 to 13 தரும். அதே மாதிரி உங்களுக்கு ஹைவேலையும் அப்போ எப்படியும் நீங்கள் அட் 90 to 100 மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 15-16 கிடைக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டிரைவிங். இதுதான் என்னோடய ரிவ்யூ டீசல் MX வேரியண்ட் XUV 700 பற்றி. நெக்ஸ்ட்டு கார் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.